திராவிட பண்ணிகளை அடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால இப்போ நம்ம இறங்கி அடிக்கிறோம். நாம பட்டை அடிச்சுட்டு நல்ல வேட்டிச்சட்டை கட்டிக்கிட்டு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல பண்ணி வந்தால் பண்ணியை கண்டுக்காம போகிற மாதிரி இதை கண்டுக்காம போயிட்டு இருந்தோம். ஆனால் அது திருப்பி திருப்பி சேட்டை பண்ணுதுக்கும் போது இப்போ அதை அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் திராவிட பண்ணிகளை அடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால இப்போ நம்ம இறங்கி அடிக்கிறோம். இப்போ சாக்கடை நம்ம மேலே பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இன்னைக்கு மீண்டும் தாவேக்காத கையில் எடுக்குது. நீங்கள் அந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியமானது. வெறும் பாரதியார் நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் உங்களுக்கு சீட்டை மட்டும் பேசுகிற காரணமே தாவேக்கா கையில் எடுத்து விஜய் இன்னொரு இளைய தலைமுறைக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு இவர் எங்களுடைய கொள்கை தலைவர், எந்த கொள்கையில உனக்கு தலைவர்? அப்ப அந்த புள்ளியில தான் சீமான் இதை விமர்சிக்கணும்னு வராரு, உடைக்கணும் வராரு. சமூக நீதி இல்லையா? சமூக நீதிக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? பெண்ணியமா? பெண்ணியத்துக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? 72 வயசுல 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுடைய ஆசைகளையும் குழி தோண்டி புதைச்சி நீங்க கற்பப்பையை அறுத்து எரி, இதுதான் பெண் சுதந்திரம்னா எனக்கு ஈக்குவலா நீங்க இருப்பது, உங்களுக்கு ஈக்குவலா நான் இருப்பது, ஈக்குவல் தான், அது ஈக்குவாலிட்டி தான். ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதா சரியான பாலின சமத்துவமா இருக்க முடியும். ஆனா கற்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது ஒரு தலைமுறையவே நாசமாக்குற செயல். அப்போ கற்பப்பையை அறுத்து தெரியும். இவரு அண்ணாதுரையோட மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, கருணாநிதி மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, பெரியார் தன்னுடைய முதல் மனைவிக்கு சொல்லிருக்கணும். அது குழந்தை பிறந்ததா சொல்றாங்க, அப்புறம் இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. பெரியாருடைய அக்கா தங்கச்சிகள்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, எப்படி ஈவிகே சிலங்க உருவானாரு?